பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வாங்க மிஸ்டர் விக்ரம், உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விக்ரம், வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏதாச்சும் பிளான் ஏதாச்சும் பண்ணீங்களா? வாட்? ஜஸ்ட் ஃபார் ஃபன் விக்ரம், சில். நீ அப்படியே ஏதாச்சும் பிளான் பண்ணியிருந்தாலும் உன் தங்கச்சி இருக்கிற இடத்த எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. நானா சொன்னா மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் உன் தங்கச்சியை நான் வச்சிருக்கேன். இங்க பாரு, தங்கச்சிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆனிச்சு அவ்வளவுதான். ஐயோ விக்ரம், வெயிட். உன் தங்கச்சிக்கு இப்ப எதுவும் ஆகாது. இன்கேஸ் இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் போடலன்னா அப்ப வேணும்னா ஏதாச்சும் ஆகும். ஏன்னா ஆளுங்க அங்க ரெடியா இருக்காங்க. ஐயோ விக்ரம், பயப்படாதீங்க. இப்போதைக்கு உங்க தங்கச்சியை எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்குள்ளார என்ன டீலே முடியல பாருங்க, அதனால. சரி ஓகே விக்ரம், நீங்க அக்ரிமெண்ட்ல சீக்கிரம் சைன் பண்ணீங்கன்னா டீலை முடிச்சிடலாம். நானும் உங்க தங்கச்சியை விட சொல்லிடுவேன். பட் நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களே, ஓ இந்த நல்ல நேரம்லாம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? சரி ஓகே ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். பட் சீக்கிரம் யோசிங்க விக்ரம், பிகாஸ் டைம் போயிட்டே இருக்கு. அங்க உங்க தங்கச்சி வேற தனியா இருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம பசங்களா வேற இருக்காங்க. ஸோ நல்லா யோசிங்க விக்ரம், யோசிங்க. விக்ரம், வந்தோடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு சீக்கிரம் போய் உங்க தங்கச்சியை பாப்பீங்கன்னு பார்த்தா வந்ததுலேருந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. என்ன விக்ரம், உங்க தங்கச்சி என் கஸ்டடியில இருக்காங்கிறத மறந்துட்டீங்களா என்ன? ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. மித்ரா பத்திரமா தானே இருப்பான். ஆதி நேரம் மித்ராவை பார்த்துப்பாரா? மித்ராவை காப்பாத்திருந்திருப்பாரா? ஐயோ என்னாச்சுன்னே தெரியல. இவன் வேற போனை வேற வாங்கி வச்சுக்கிட்டான். இல்லைன்னா ஒரு மெசேஜ் பண்ணியாச்சும் கேட்கலாம். வருண் போலீஸோட வந்துருவாரா? என்ன எதுவுமே புரியலையே. இப்போ என்ன பண்றது? விக்ரம், யுவர் டைம் இஸ் ஓவர். இப்போ நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியே ஆகணும். பண்ணினா மட்டும்தான் ஆளுங்களை விட்டு நான் உங்க தங்கச்சியை ரிலீஸ் பண்ண சொல்லுவேன். இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டிசிஷனை சொல்லிட்ட விக்ரம், உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. இப்போதைக்கு இந்த அக்ரிமெண்ட்ல எனக்கு நீங்க சைன் பண்ணி தரீங்க. இந்தாங்க புடிங்க. இவன் சொல்ற மாதிரி இப்போதைக்கு வேற வழியும் இல்லை. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. தெரியாம நம்ம ரிஸ்க் எடுக்கவும் முடியாது. இல்ல, என் தங்கச்சியோட உயிர் எனக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம பேசாம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். விக்ரம், ஸ்டாப் இட், சைன் பண்ணாதீங்க. போலீஸா? இவங்க எப்படிங்க? தேங்க் காட், வருண் கரெக்டா நேரத்துல வந்துட்டாரு. ஓகே தானே? ஆதி பத்திரமா அழைச்சிட்டு வந்துட்டாருல? ஆல் ஓகே விக்ரம். இவன் இன்னும் உள்ள போக வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸ். மற்றபடி எல்லாமே ஓகே. ஆதி பத்திரமா மித்ராவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். தேங்க் காட், நல்ல வேலை ஆதி மித்ராவை பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டாரு. பாருங்க, நான் சொன்னவரு சிவர்தான் சார். மிஸ்டர் NS கிருஷ்ணன், உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நீங்களா ஒபே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வாட்? என்ன அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன இன்ஸ்பெக்டர் இதுக்காக சின்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? பாருங்க, தேவையில்லாம அரெஸ்ட் பண்றதுக்காக இத்தனை பேர் நாங்க வரல, சரியா? காரணம் இருக்கு அண்ட் ப்ரூஃப் இருக்கு. கடத்தல், மிரட்டல், அப்புறம் இன்னும் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எதிராக எங்க கிட்ட நிறைய சாட்சிகள் இருக்கு. அதனால உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். நீங்க ஒபே பண்ணீங்கன்னா உங்களை ஒழுங்கா அழைச்சிட்டு போவோம். இல்லைன்னா எப்படி அழைச்சிட்டு போகணுமோ அப்படி அழைச்சிட்டு போவோம். எப்படி வசதி? வாட்? நோ, இல்ல, அது வந்து நான் என் லாயர் கிட்ட உடனே பேசணும். பேசுனதுக்கு அப்புறம் நான் வரேன். சாரி மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்களா வரீங்களா இல்ல நாங்க அழைச்சிட்டு போட்டுமா? இல்ல, நானே வரேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும். உன்னை விட மாட்டேன் விக்ரம். இங்க பாரு NSK, தேவையில்லாம ப்ராப்ளம கிரியேட் பண்ணது நீயா வந்து மாட்டிக்கிட்டனா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் உனக்கு நான் ஆக்சுவலா தேங்க்ஸ் தான் சொல்லணும். பிகாஸ் உன்னால எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. அதுக்கு நீ தான் முக்கிய காரணம். அதுக்காக உங்ககிட்ட நான் ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி மிஸ்டர் NS கிருஷ்ணா அவர்களே. என்ன விக்ரம், மறந்துட்டியா? உன் தங்கச்சி இன்னும் என் கஸ்டடியில தான் இருக்கா. ஒரு கால் பண்ணினா போதும், அவளை மேல அனுப்பிடுவானுங்க. விடமாட்டேன் விக்ரம், விடமாட்டேன். டேய் போதுடா, நிறுத்துடா. இதுக்குடா இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கா? டேய் இன்னுமாடா என் தங்கச்சி உன் கஸ்டடியில இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்கா? இந்நேரம் என் மச்சான் ஆதி என் தங்கச்சிய கூப்பிட்டுட்டே வந்திருப்பாரு. நீ வேணா கால் பண்ணி கேட்டு பாரு. உன் ஆளுங்க தான் அடி வாங்கிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருப்பானுங்க. கால் பண்ணி வேணா கேளு. என்ன அப்போ எல்லாம்
பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்களா? விக்ரம் சொன்ன விட மாட்டேன்டா. சார் முதல்ல இந்த கிரிமினலை இங்க என்ன அழைச்சு போங்க சார். இப்ப கூட பாருங்க சார் எவ்வளவு திமிர்த்தனமா பேசிட்டு இருக்கானு. அருண் மித்ரா இப்ப நீங்களா வரீங்களா இல்ல நாங்க புடிச்சு இழுத்துட்டு போட்டுமா? நானே வரேன். வருண் உண்மையாவே ஆதி மித்ராவை காப்பாத்திட்டாருல. நான் எவ்வளவு பயந்துகிட்டே இருந்தேன்னு தெரியுமா வருண்? எங்கடா மித்ராவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண கூட ரெடி ஆகிட்ட வருண். விக்ரம் ஆதியை பத்தி நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க. ஆதிக்கு மித்ரானா எவ்வளவு முக்கியம்னு எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஆதியால அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஆதி மித்ரா சிஸ்டரை பத்திரமா கூப்பிட்டுட்டு வருவான். அதே மாதிரி அவன் பத்திரமா கூப்பிட்டுட்டு வந்துட்டான். அதோட விக்ரம் ஆதி மித்ரா சிஸ்டர் ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டுக்கு தான் கூப்பிட்டுட்டு வரான்னு நினைக்கிறேன். அதனால உங்களையும் அங்கேயே வர சொல்லிட்டாரு. சோ நம்ம கிளம்பலாமா? வருண் என்ன சொல்றீங்க? ஆதி மித்ராவை ஸ்ட்ரைட்டா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராரா? ஆமா விக்ரம், ஆதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணான். இப்ப நம்ம போனோம்னா சரியா இருக்கும். நாங்க வரும் ஃபர்ஸ்ட் போலாம். என் தங்கச்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அம்மா மீரா அப்பா ரேணு நான் எல்லாரும் இன்னைக்குதான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்க போறோம். சீக்கிரம் வாங்க வரும், சீக்கிரம் வாங்க போலாம். இது அர்ஜுன் சொல்ற கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே. அத்தை நம்ம மித்ராவுக்கு எதுவும் ஆகாதுல்ல. ஆதி போயிருக்கான், கண்டிப்பா ஆதி மித்ராவை பத்திரமா கூப்பிட்டுட்டு வந்துருவான்னு ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப பயமா இருக்குதே. மீனாட்சி பயப்படாதம்மா, கண்டிப்பா நம்ம ஆதி மித்ராவை பத்திரமா கூப்பிட்டுட்டு வருவான். ஆனா யாரு கடத்துனாங்க எதுக்காக கடத்துனாங்கன்னு எதுவுமே தெரியலையே. அவங்க வந்தாதான் இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். நம்ம மித்ரா பத்திரமா வருவாமா, சாமி கிட்ட நம்ம நல்லா வேண்டிப்போம். பாட்டி அம்மா ஆதி இப்பதான் கால் பண்ணான். சொல்லுப்பா அர்ஜுன், ஆதி என்னப்பா சொன்னா? அம்மா ஆதி மித்ராவை பத்திரமா காப்பாத்திட்டாமா. அதோட ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணுமா. போயிட்டு 2 பேரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க. அதனால பயப்பட வேண்டாம்னு சொன்னாமா. அர்ஜுன் உண்மையா தானடா சொல்றேன், இல்ல எங்களை சமாளிக்கணுங்கிறதுக்காக போய் சொல்றியா? ஐயோ ஜானு நான் உண்மையா தான் சொல்றேன். ஆதி இப்பதான் கால் பண்ணான். ஆதி மட்டும் இல்ல மித்ரா கிட்டே நான் பேசினேன். 2 பேருமே நல்லா இருக்காங்க, மித்ராவும் நல்லா இருக்காங்க. போதுமா? ஆனா அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. எங்கேயோ முக்கியமான இடத்துக்கு போகணுமா, போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரியா? பயப்படாதீங்க 2 பேரும். அப்பா கடவுளே, இப்பதான் எனக்கு போன உசுரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. டே மித்ரா நல்லா இருக்கல, அது போதும்டா. அப்பா இப்பதாண்டா நிம்மதியாவே இருக்கு. டே அர்ஜுன் முதல்ல வைஷு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுடா. பாவுண்டா, அவ தாண்டா ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருந்தா. அம்மா அவ இருக்கும்போது அம்மா கால் வந்துச்சு. அவ மித்து கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஓரளவு நார்மலாவே ஆனா. இப்ப தூங்கிட்டு இருக்காமா. ஆதி மித்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு யாரையும் பயப்பட வேணாம்னு ஆதி சொல்ல சொன்னாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே உங்களுக்கு கால் பண்றேன்னு சொன்னான். அதனால பயப்படாதீங்க. சரியா? நம்ம மித்ராவும் சேஃபா இருக்கா, அதோட நம்ம ஆதியும் சேஃபா தான் இருக்கான். ஓகே சரிடா அர்ஜுன், இப்பதாண்டா நிம்மதியாவே இருக்கு. இருந்தாலும் 2 பேரையும் நேர்ல பார்த்தாதாண்டா மனசு இன்னும் ஆறுதலாகும். ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்ற, முடிச்சுட்டே வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் 2 பேரையும் பார்த்துக்கலாம். 2 பேரும் பத்திரமா இருக்காங்கல்ல, அதுவே போதும். ஆமா ஜானு 2 பேரும் பத்திரமா இருக்காங்க. அதனால கவலைப்படாதீங்க. சரி ஜானு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அத்தை இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இவ்வளவு நேரம் கையும் ஓடல காலும் ஓடல, ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவும் இருந்துச்சு. பிள்ளைங்க 2 பேரும் பத்திரமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியா இருக்கு. ஆமாம்மா எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. மீனாட்சி ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறியாமா? சரிங்க அத்தை, ஏதோ போட்டு எடுத்துட்டு வரேன். என்னாச்சு ஏதாச்சும் எதுவுமே தெரியல. இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க வெயிட் பண்றது? விக்ரம் ஃபோன் பண்ணா இல்லையாங்க? மேகாவை கண்டுபிடிச்சாச்சுலங்க, அவ பத்திரமா இருக்காலங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை அழாதீங்க. மாமா அவருக்கு கால் பண்ணீங்களா? அவருக்கு கால் போகுதா? நான் ட்ரை பண்ணேன், அவருக்கு ஃபோன் சுத்தமா போகவே இல்லை மாமா. இல்லம்மா ரீனு, விக்ரம்க்கு சுத்தமா போன் போகவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியலமா. தேவிக்கு ப்ளீஸ்மா, நீ அழாதமா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? எத்தனை வருஷமாங்க நான் என் பொண்ணை பார்க்கணும்னு தவம் இருந்திருப்பேன். அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பெத்த மனசு பார்க்கணும்னு துடிக்காதாங்க. அப்படிதாங்க துடிச்சிட்டு இருக்கு. எனக்கு என் பொண்ணு மேகாவை இப்பவே பார்க்கணும். அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு எதுவுமே தெரியலையே. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்க, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ பத்திரமா இருக்கணுங்க, அவ பத்திரமா இருக்கணும். தேவிக்கு நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகாது தேவிக்கு. நீ ஃபீல் பண்ணாத தேவிக்கு ப்ளீஸ். நான் சொல்லலைங்க, நம்ம பொண்ணு மேக சாகல. அவ உயிரோட ஏதோ ஒரு மூலையில தான் இருக்கான்னு. பாத்தீங்களாங்க, அவ எவ்வளவு பக்கத்துல நம்ம கிட்ட இருந்திருக்கா. நம்மளால தாங்க அவளை பார்க்க முடியாம இருந்திருக்குது. நான் சொன்னலைங்க, நான் சொன்னப்பலாம் எல்லாரும் எனக்கு பைத்தியக்காரி பட்டம் தானங்க கட்டினீங்க. இப்ப வச்சு உங்களுக்கு புரியுதாங்க, நம்ம மேகா உயிரோட தாங்க இருக்கா. எனக்கு
புரியுதுமா தேவிக்கு. நீ சொன்னப்ப நாங்க யாருமே நம்பல. முக்கியமா நான் நம்பலம்மா. ஏன்னா அன்னைக்கு நம்ம மேகா இறந்துட்டதாதாம்மா அந்த போலீஸ்காரங்க வந்து சொன்னாங்க. இடையில ஏதோ தப்பு நடந்திருக்கு போலமா. அதனாலதான் நம்ம மேகா ஆசிரமத்துல வளர்ந்துருக்கிறான். சின்னாலையுமே உண்மையா தாங்கிக்க முடியலமா, தாங்கிக்க முடியல. இத்தனை வருஷமா நம்ம பொண்ணு உயிரோட இருந்திருக்கா. எவ்வளவு சொத்து, எவ்வளவு பணம், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் நம்ம பொண்ணு ஆசிரமத்துல வளர்ந்துருக்கா. அதை நினைக்கும் போது என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு தேவிக்கு. இதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கு. அத்தை மாமா ப்ளீஸ் 2 பேரும் ஃபீல் பண்ணாதீங்க. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். எது எப்படியோ நம்ம மேகா உயிரோட இருக்காளே, அதுவே சந்தோஷம் தானே. இப்போ எதுக்காக 2 பேரும் மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க மாமா, விடுங்க அத்தை. இனிமே எல்லாம் நல்லதா நடக்கும். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம். இதுக்கப்புறம் நம்ம மேகாவை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா மரீனு, நீ சொல்றது சரிதான். இது வரைக்கும் வேணும்னா என் பொண்ணு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவுதான் கஷ்டப்பட விட மாட்டேமா, கஷ்டப்பட விட மாட்டேன். ஆமாங்க, என் பொண்ணு ஆசிரமத்துல வளர்ந்தாலும் கேட்கும் போது என் மனசுல நொறுங்கி போயிடுச்சுங்க, நொறுங்கி போயிடுச்சு. எவ்வளவு பெரிய பணக்காரவங்க நம்ம. அவ்வளவு பணம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தும் என் பொண்ணு ஆசிரமத்துல வளர்ந்துருக்காங்க. இதை கேட்கும் போது என் இதயம் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க, வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணு என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. ஐயோ கடவுளே, அது நினைச்சு கூட என்னால பார்க்க முடியலையே. இல்லைங்க இல்லை, இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் எங்கேயும் விட மாட்டேங்க, எங்கேயும் விட மாட்டேன். இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் என் கண்ணுக்குள்ளார வச்சு பார்த்துப்பேங்க, என் கண்ணுக்குள்ளார வச்சு பார்த்துப்பேன். எங்க முதல்ல விக்ரம்க்கு கால் பண்ணுங்க. நம்ம மேகாவுக்கு என்னாச்சு ஏதாச்சு, அவ பத்திரமா இருக்காளா இல்லையான்னு முதல்ல கேளுங்க. ரேணு, மீராவும் சஞ்சுவும் எங்கம்மா? சஞ்சு ரொம்ப அழுதுட்டே இருந்தா மாமா. அதான் மீரா சமாதானப்படுத்திட்டு இருக்கா. மாமா கார் சத்தம் கேக்குது, அவர் தான் வராருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கார் சத்தம் கேக்குதுங்க. ஏங்க அப்போ என் பொண்ணு மேகா வராளா? ஐயோ கடவுளே, அவளை பார்க்கணும் தானே இத்தனை வருஷமா நான் ஏங்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு மேகாவை நான் பார்க்க போறேன், நான் பார்க்க போறேங்க, நான் பார்க்க போறேன். ஆமா தேவிக்கு, நம்ம பொண்ணு மேகாவை நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறோமா, பார்க்க போறோம். நீ வேண்டின சாமி எதுவுமே உன்னை கைவிடல தேவிக்கு, கைவிடல. நம்ம பொண்ணு மேகா உயிரோட தான் இருக்கா. இன்னைக்கு நம்ம அவளை பார்க்க போறோமா, பார்க்க போறோம். கதவு திறக்கிற சத்தம் கேக்குதுங்க. மேகாவும் விக்ரமும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம், என்னடா இது? நீ மட்டும் வந்திருக்க, மேகா எங்கடா? ஆமா விக்ரம், என்ன விக்ரம் இது? நீ மட்டும் வந்திருக்க, நம்ம மேகா எங்க? டேய் விக்ரம், என்னடா இது? கேக்க அமைதியா இருக்க. டேய் மேகாக்கு ஒண்ணும் இல்லடா. மறுபடியும் இன்னொரு துயரத்தை என்னால தாங்கிக்க முடியாதுடா, சத்தியமா தாங்கிக்க முடியாது. மேகா பத்திரமா இருக்காளடா விக்ரம். அவ எப்படா வருவா? மாம் டாட், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பேச விட்டா தானே நான் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க டாட், நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? டாட், என்ன விக்ரம் நீ என்னென்னமோ சொல்ற? டேய் என்னடா இது? டேய் மேகாக்கு ஒண்ணும் இல்லைல? அதானே விக்ரம், என்னடா நீ என்னென்னமோ சொல்ற? மேகா பத்திரமா இருக்காளடா. ஆதி மேகாவை பத்திரமா காப்பாத்திட்டார்லடா. மாம், நம்ம மேகாக்கு ஒண்ணும் இல்ல மாம், அவ பத்திரமா இருக்கான். அதோட ஆதிக்கு மித்ரா எவ்வளவு பிடிக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமாம். அவரோட உயிரே நம்ம மேகா தான் மாம். அவர் நம்ம மேகாவை பத்திரமா காப்பாத்திட்டாரு மாம். இதுவும் இங்கதான் மாம் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மேகா வந்துருவா மாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த என்எஸ்கேவை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுல? பண்ணியாச்சு டாட். ஆக்சுவலா நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது. அப்புறம் வருண் தான் நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காரு. ஈவினிங்கா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் டாட். ஓ சரிடா. விக்ரம், எனக்கு உண்மையாவே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? நீ கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு என் பொண்ணை நான் பார்க்க போறேன். மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. எப்படா என் பொண்ணை பாப்போன்னு என் கண்ணு ரெண்டும் ஏங்கிட்டு இருக்கு. நம்ம மேகாக்கும் நம்மள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லடா. மா, இதுல என்னமா உங்களுக்கு டவுட் இருக்கு? கண்டிப்பா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அவளை பார்த்து அவளும் அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாமா. ஏன்னா அவளுக்கு இப்போ வரைக்கும் அவளுக்கு ஃபேமிலி இருக்கிறது தெரியாதுமா. கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷம் தானமா படுவா. அப்புறம் என்னம்மா, நீங்க வேணும்னா பாருங்க மேகா எப்படி சந்தோஷப்பட போறான்னு. ஆமாண்டா விக்ரம், நீ சொல்றது சரிதான். நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அதே அளவுக்கு நம்ம மேகாவும் சந்தோஷப்படுவாடா. ஏன்னா அவளும் குடும்பம் இல்லைன்னு இத்தனை நாள் ஏங்கிருப்பாள். அந்த ஏக்கம் எல்லாமே இன்னைக்கு போகுதுடா. நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? மேகா எப்படா வருவா? டேய் ஆதிக்கு கால் பண்ணி கொஞ்சம் கேளுடா எப்ப வருவான்னு. ஓகே டாட், கொஞ்சம் இருங்க, நான் போய் கால் பண்ணி கேட்டுட்டு வரேன். ரேணு, மேகா வரும்போது மீராவும் இருந்தா நல்லா இருக்குமா? நீ போய் மீராவை வர சொல்றியா?
சரி அத்தை, கண்டிப்பா மேகா வந்தோடனே நான் மீராவை கூப்பிட்டுட்டு வரேன். ஏன்னா சஞ்சு ரொம்ப அலறாத்த, மீரா கூட இருந்தானா அழமாட்டா, அதுக்காக தான். மேகா வந்த உடனே நான் மீராவை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஓகே? சரிம்மா ரேணு. விக்ரம் என்னடாச்சு? அதுக்கு கால் பண்ணியாடா? எங்கடா இருக்காங்க? வந்துட்டாங்களாடா? இல்ல மாம், அவங்க வர வழியில செம்ம டிராபிக்கா இருக்கான், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. மாம், எப்படியா இருந்தாலும் மேகா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் மாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமாத்தே, எப்படியா இருந்தாலும் மேகா கொஞ்ச நேரத்துல வரதாத்த போறா, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரியத்தே, மேகா வரக்காட்டியும் அவளுக்கு ஏதாச்சும் நான் போய் ஸ்வீட் பண்றேன். ஆமா ரேணு, நீ போய் ஸ்வீட் பண்ணுமா. என்ன என் பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரா, அதோட நம்ம எல்லாரும் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அது கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். அதனால நீ போய் சீக்கிரம் போய் ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணுமா. சரியத்தே, நீங்க ஃபர்ஸ்ட் அலறதை நிறுத்துங்கத்தே. மேகா வரும்போது நீங்க அழுதீங்கன்னா நல்லாவாத்தே இருக்கும். அலறதை நிறுத்துங்கத்தே. இல்ல ரேணு, என் பொண்ணு மேகாவை பாக்குற வரைக்கும் கண்டிப்பா என்னால அழுகே கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா. நீ போ ரேணு, நான் பாத்துக்கிறேன். ஹிட்லர், என்ன இது? ஏற்கனவே நடந்த எதுவுமே எனக்கு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட எத்தனை கேள்வி கேட்டேன், ஒரு கேள்விக்கு கூட நீ பதிலே சொல்லல. இப்போ என்னடானா விக்ரம் வீடு தானே இது, இங்க எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்கா? மித்து வெயிட்ரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கான பதில் உனக்கே தெரிய வரும். ஓகே? போத ஹிட்லர், இதையே சொல்லி என்ன நீ ரொம்ப டென்ஷன் பண்ற. நானும் அப்ப இருந்து கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடானா இதே என்ன திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல விக்ரம் தகச்சி மீராக நினைச்சு என்ன எதுக்காக கடத்தணும்? என்ன ஹிட்லர் இது? இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. விக்ரமே யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன நான் பார்த்தது கூட கிடையாது. விக்ரம்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியும், அவரோட தங்கச்சி மீராங்க நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மீரான்னு நினைச்சுதான் என்ன கடத்திருக்காங்க. என்ன எதுக்காக ஹிட்லர் அவங்க கடத்தணும்? நீயே சொல்லு. ஐயோ மித்து, நீ கேக்குற எல்லா கேள்வியுமே நியாயமான கேள்வி தாண்டி. அண்ட் அப்கோர்ஸ் அதுக்கான பதிலையும் நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு. சரியா? நீ என்கிட்ட எவ்வளவு கேள்வி கேட்ட, எல்லா கேள்விக்கும் உனக்கு பதில் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போகணும். வா, உள்ள போலாம். உள்ள போணுமா? ஐயோ ஹிட்லர், என்ன ஹிட்லர்? அவங்க லஞ்சுக்கு ஏதோ இன்வைட் பண்றதா சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு தான் இப்போ என்ன உள்ள கூப்பிட்டு போறியா? இங்க பாரு ஹிட்லர், லஞ்சுக்கு இன்வைட் பண்ற மூட்ல எல்லாம் சுத்தமா இல்ல. எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு ஹிட்லர். அந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் எனக்கு முதல்ல தீர்வு கிடைக்கணும். ஐயோ மித்து குட்டி, காம் டவுன். ஓகே? பாரு மித்து, உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் தெரியணுமா வேண்டாமா? கண்டிப்பா தெரியணும். போ, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகணும். உள்ள போனா மட்டும்தான் உன்னோட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் தெரியும். அது மட்டும் இல்ல மித்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. லைஃப்லயே நீ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை எதிர்பார்த்துட்டு இருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஓகே? சரி, ஓகே, உள்ள போலாம். வா. என்னமோ போ, முன்னிலேருந்து இதை மட்டும் தான் சொல்றேன். சரி வா, உள்ள போலாம். மேகா, எப்படிமா இருக்க? வாங்க ஆதி. மாம், டாட், இங்க பாருங்க யாரு வந்திருக்கான்னு. நம்ம மேகா வந்துட்டா. மேகா, நெஞ்சமானத்து மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. இன்னுயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. மேகா வந்துட்டியா? உனக்காக நான் எத்தனை வருஷமா காத்திருக்கேன்னு தெரியுமாடா? எத்தனை வருஷமா காத்திருக்கேன்னு தெரியுமா மேகா? என்ன மேகாவா? மேகானா யாரு? முதல்ல இவங்க யாரு? ஓடி வந்து என்ன எப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க? என்ன நடக்குதுங்க? ஒரு குழப்பமா இருக்கு. ஏற்கனவே நான் குழம்பி போய் தான் இருக்கேன், இதுல புது குழப்பம் வேறையா? முதல்ல இவங்க யாரு? எதுக்காக என்ன பார்த்து இப்படி அலறாங்க? மேகா, உனக்கு ஒன்றும் இல்லைடா, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்கடா. ஒன்றும் இல்லைடா உனக்கு, நீ நல்லா இருக்கலடா? ஆமாண்டா மேகா, உனக்கு ஒன்னும் இல்லடா. உன்னை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்ததுல எங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாடா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மேகா. ஆமாண்டா மேகா, நாங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கோம்டா மேகா. மேகா, உனக்கு ஒன்னும் இல்லடா, கடத்திட்டு போனாங்கன்னு தெரிஞ்சோட எல்லாரும் எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமாடா? மேகா, உனக்கு ஒன்னும் இல்லடா, நீ நல்லா தானடா இருக்க? ஆமாண்டா மேகா, உனக்கு ஒன்றும் இல்லடா, நீ இவ்வளவு பதறிட்டேன்னு தெரியுமாடா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா மேகா எனக்கு உயிரே வந்துச்சு. ஐயோ போதையில நிறுத்துறீங்களா? ஆளாளுக்கு மேகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல யார் அந்த மேகா? என் பேரு மித்ரா. ஹிட்லர், இங்க என்ன நடக்குது? இவங்க எல்லாரும் எதுக்கு என்ன மேகான்னு சொல்லி கூப்பிடுறாங்க? என் பேரு மித்ரா, ஆனா நீங்க எதுக்காக எல்லாரும் என்ன மேகான்னு கூப்பிடுறீங்க? ஹிட்லர், என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவுமே புரியல. மித்து, ரிலாக்ஸ் டி. இப்போ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஐயோ இல்ல ஹிட்லர்,
எப்படி போயிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். இவங்க வேற வந்ததுலேருந்து மாத்தி மாத்தி மேகா மேகான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் மேகா இல்ல, என் பேரு மித்ரா. இல்லம்மா, இல்ல, உன் பேரு மித்ரா இல்ல, உன் பேரு மேகாமா. மேகா. நான் உனக்காக ஆசை ஆசையா அந்த பேரை நான் தாமா வச்சேன். என்ன? ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. இது என்ன நடக்குதுங்க? இவங்க யாரு? இவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியல. இவங்க எதுக்காக என்ன பார்த்து இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்க? எனக்கு சத்தியமா புரியல. ஹிட்லர், தயவு செஞ்சு எனக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லு ப்ளீஸ். மித்து, என்கிட்ட எவ்வளவு கேள்விகள் நீ கேட்ட, அதுக்கான பதில் என்ன கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும் மித்து. அதுக்கு முன்னாடி எப்போ கேட்டல இவங்களும் யாரு, எதுக்காக என்ன பார்த்து இவ்வளவு எமோஷனல் ஆகுறாங்கன்னு. ஏன்னா இவங்க தான் உன்னோட பேரண்ட்ஸ் மித்து. இவங்க தான் உன்னோட அம்மா தேவகி, அப்புறம் இவர் தான் உன்னோட அப்பா சத்யபிரகாஷ், அப்புறம் இதோ நிக்காரு விக்ரம், இவர் தான் மித்து உன்னோட அண்ணன். இதுதான் மித்து உங்களோட ஃபேமிலி, உன்னோட ஃபேமிலி.